இது என்னோட வீடு. விஜயாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஸ்ருதி, ரோகிணியால அவமானப்படுற சீதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில ரோகிணியால சீதாவோட வேலை பறிபோக போகுது. அதே நேரத்துல விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல மீனா சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க 2 பேருமே டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீதா ரோகிணி விஷயம் பற்றி வீட்டில் பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சீதா ஆமாம், அதனால் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கு சீதா ஸ்ருதி டப்பிங் பேசுவாங்கன்னு பார்த்தா சரியான ரேடியோவாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மீனா இனி ரோகிணியோட விஷயத்தில் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் ஹெச்ஆர் சீதாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சீதா கிட்ட நீங்கள் எதுக்கு ரோகிணி என்னுடைய கிளைண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி வெளியே சொன்னீங்க, அவங்க இனி ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, அதுக்கு சீதா அவங்க என்னுடைய ரிலேட்டிவ், அதனால தான் நான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பற்றி விசாரித்தேன், இனிமே இதை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை பற்றியும் சொல்ல, அதுக்கு ஹெச்ஆர் இனிமே இப்படி பண்ணாதீங்க, ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பாதி சம்பளம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியா வார்னிங்கும் கொடுக்குறாரு. அண்ட் இன்னொரு பக்கத்தில் மீனாவோட பூ கட்டுறவங்க வீட்டுக்கு வெளியே வந்து மீனாவை கால் பண்ணி கீழே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, கீழே வந்த மீனா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, பெரிய ஆர்டர் வந்திருக்குது, நைட்டு முழுக்க பூ கட்டணும், போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனா வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாமே பற்றி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்க, வந்தவங்க போதும் நிறுத்துமா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வரலை அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து முத்து கால் பண்ணி, நான் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், வேலூருக்கு சவாரிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, நீ நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்தீங்கன்னா முத்துவை விடாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. முத்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ ஃபோனை வை அப்படிங்கிற மாதிரியா ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா மீனா பூக்கட்டுறவங்களுக்கு கால் பண்ண, அவங்க நீ வரலை அப்படின்னா நாங்கள் வேற ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம், நீ உன் புருஷனுக்கே சமைச்சு போடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை தொடர்ந்து ஸ்ருதி ரவிக்கு கால் பண்ணி வெளியே போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரவி இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன், லேட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ஸ்ருதியும் மீனாவும் பேய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ படத்தை பார்த்து மீனாவும் ஸ்ருதியும் கத்திக்கிட்டே இருக்க, அங்கே வர்ற விஜயா 2 பேரையுமே திட்டுறாங்க. அதுக்கு ஸ்ருதி நீங்கள் பேய் படம் பார்த்து பயப்பட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் பேய்க்கு பயப்பட மாட்டேன், பேய் வந்தால் ஓங்கி ஒரே அடி அடித்து அது போய் சுருண்டு விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் தூங்க போகிறாங்க. இதனால் ஸ்ருதி ஆன்ட்டிக்கு பேய் பயத்தை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் போடுறாங்க. ஒரு ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு வந்து பேயை போலவே சத்தம் போட, அந்த சத்தத்தை கேட்டு விஜயா பயந்து போய் நிற்கிறாங்க. அண்ணாமலை விஜயா சிரிக்காம தூங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, நான் இல்லைங்க வேற யாரோ சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பயத்தோட சொல்றாங்க. அந்த நேரத்துல ஸ்பீக்கர் சத்தத்தை கேட்டு மனோஜ் ரோகிணியை எழுப்புறாரு. அப்போ ஸ்ருதி குரலை மாத்தி விஜயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, விஜயா பயங்கரமா பயந்து போறாங்க. யாரு யாரு அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்க, ஸ்ருதி இது ஏன் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மனோஜ் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாருன்னா தூக்க மாட்டிட்டு செத்து போயிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பயப்படுறாரு. ஸோ விஜயாவுமே பார்த்தீங்கன்னா இது என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரியா அங்கேருந்து சொல்கிறாங்க. அதுக்கு இது ஏன் வீடு அப்படிங்கிற மாதிரியா அந்த குரல் மிரட்டுற துணையில் பேசவும் விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க. ஸோ இதோட என்ன எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. அண்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.